ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நேற்று விலாகோட கண்டினியூஷன் தான் இது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஐ வாஸ் ட்ராவலிங். திஸ் வாஸ் நாட் ஓன்லி அ ட்ராவலிங் விலாக் பட் ஆல்சோ ஷேரிங் மை இன்னர் தாட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ எனக்கு அந்த ஊரோட என்னெல்லாம் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு விச் இஸ் பெங்களூர். ஹானஸ்ட்லி எனக்கு லக்கிலி எனக்கு எல்லா மெட்ரோ சிட்டிஸ்லையும் எக்ஸப்ட் கல்கட்டா அண்ட் மும்பையில் பார்த்தீங்கன்னா அதை தவிர மற்ற எல்லா ஊர்லேயும் ஸ்டே பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு பை த வே. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது ஆனால் அதுலேயே ரொம்ப அதிகமாக நான் இருந்தது பார்த்திங்கன்னா பெங்களூர். ஸோ எல்லாமே எனக்கு பெங்களூரில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எக்ஸப்ட் டிராஃபிக் மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் அங்கே இருக்கிற மக்கள் நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து இருக்கிறவங்க, நிறைய லாங்குவேஜ் பேசுகிறவங்க, அங்கே இருக்கிற எக்ஸ்போஷர் எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்கு. ஹானஸ்ட்லி ஒரு விஷயம் என்னென்னா, யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, நம்ம என்ன வேணாலும் ஹசில் பண்ணலாம், நம்ம என்ன வேணாலும் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்கு பெங்களூரோட ஸ்டார்ட் அப் கல்ச்சர் ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அங்கே இருக்கிற பீப்புள் கண்டிப்பாக என்னோடய லைஃப்பில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கெல்லாம் மெயினான காரணம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் பெங்களூர். ஸோ அதனால் ஐ வாஸ் யூஸ் டு ட்ராவல் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டைம் டு பெங்களூர். ஸோ எப்போல்லாம் சண்டே சாட்டர்டே கிடைக்குதோ அப்போல்லாம் நான் இதே மாதிரி தான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போவேன். பஸ்ஸில் எனக்கு போகிறதுக்கு பெருசாக பிடிக்காது. பட் ஆனால் சம்டைம்ஸ் நிறையா பஸ்லேயும் போகிற மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் நைட்டு பஸ் புக் பண்ணி ஆம்னி பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு ட்ரெயின் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப மாதிரி குலுங்காது, டயர்டாக ஃபீல் ஆகாது. அதனால எனக்கு ட்ரெயின் ஜர்னி ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா விலாக் எடுக்கணும்னு ட்ரை பண்ணி அங்கங்கே அப்படியே கிளிப்பாக எடுத்திருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக எடுக்க தெரியல. காரில் தான் போகிற மாதிரி ஐடியா இருந்தது. பட் நான் சொன்ன மாதிரி என்னோடய குட்டீஸ்க்கு சின்ன வயசுலேயே எல்லாத்துலேயும் கூட்டிகிட்டு போய் பழக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்பினேன். ஏன்னா எல்லா நேரத்துலையும் எல்லா மாதிரியும் சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாத்துலேயும் போய் தான் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சன், அடிக்கடி நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அதனால் நம்ம போய் பழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணது. அண்ட் ட்ரெயினில் போகிறனால என்னென்னா, இப்போ நம்ம காரில் போனோன்னா எங்கே வேணாலும் யோசிக்காமல் போய்க்கலாம். பட் நம்ம ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போனோன்னா அங்கே போய் கேப் புக் பண்ணுறது, ஆட்டோ புக் பண்ணுறது, ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது, இதுக்காக மொபைலே யாராவது ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னோடய ஹஸ்பண்ட் தான் பார்க்க போகிறாங்க. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம தனியாக போகாதப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அண்ட் காலையில் 6 o'clock ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி வி வென்ட் டு டேரக்ட்லி ஒரு ரூம். ஸோ மண்டபத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம். இதுதான் ரூமுக்கு வெளியில் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ்லாம் வச்சு செம்மையாக டெக்கார் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எப்போவுமே வெளியில் போகும்போது மோரார்லெஸ் 1000 to 4000 அதிகபட்சம் நாங்கள் ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 1000 to 2000 போட்டோன்னா ஒரு டீசெண்டான ரூம் கிடைக்கும். எல்லா ரூமுமே இதே மாதிரி தான் இருக்குங்க. ஒரு காட் இருக்கும், 2 ஃபர்னிச்சர் இருக்கும், ஒரு நல்ல டீசெண்டான கண்ணாடி, ஒரு டீசெண்டான பாத்ரூம் இருக்கும். இந்த மாதிரி ரூமை பார்த்து எனக்கு சலிச்சே போயிடுச்சு. அந்த மாதிரி எனக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூமில் ஸ்டே பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. பட் ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே எல்லா ஹோட்டல் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த ஊர் போனாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் தரலை. எல்லாத்துலேயும் ப்ரஷ் பேஸ்ட் இருக்கும், சோப் இருக்கும், அண்ட் ஷாம்பூஸ் கூட இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளிங்கிட்டில் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி எடுத்தது. அப்படியே நிறையா சரி ஃபுட்டும் ஆர்டர் பண்ணிடலாம். அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு ஒரு மாதிரி க்ரீஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஷாம்பூ ஆர்டர் பண்ணால் லேட் ஆயிடும், அதனால் ட்ரை ஷாம்பூ ட்ரை பண்ணலாமா, பிளிங்கிட்டில் இருக்கான்னு பாருங்கன்னு சொன்னேன். ஸோ அப்படி தான் நான் ட்ரை ஷாம்பூ வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே அதை ஷார்ட்ஸாகவும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எதுக்கு தான் இந்த கபோர்டெல்லாம் கொடுக்குறாங்கன்னே தெரில. ஒரு டைம் கூட நாங்கள் இந்த கபோர்டெல்லாம் யூஸ் பண்ணதே இல்லை. இந்த ஒர்க் ஸ்பேஸ் வேணால் என் ஹஸ்பண்ட் எப்போது யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் சும்மா போகிறது, பெட்டில் படுக்கிறது, ஃபோன் நோண்டுறது அப்படி தான் இருந்தது. பட் இப்போ நான் ஒரு அம்மா அப்படிங்கிறனால ஃபுல்லாகவே என்னோடய குட்டீஸை பார்த்துக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அவங்க அழுதுட்டு இருந்தாங்க, அவங்கள தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ டயரிங்காக தான் இருக்குது. ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணுறக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு நாளாக இருந்தாலும் நல்ல மெமரிஸ் இருக்கும் அப்படின்றனால போய் தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன்னாலையுமே போன மாதிரி இருந்தது. அண்ட் காலையில் ரொம்பவே பசிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு பிளிங்கிட்டில் ஆர்டர் பண்ணும்போதே ஒரு பனானா கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்தந்த ஊரில் அந்தந்த மக்கள் அவங்க செய்யும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் லோக்கல் பேக்கரியிலே பனானா கேக்லாம் இருக்குது. பட் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் காலையில் தோசை அண்ட் பொங்கல் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம், லைட்டாக இருக்கட்டும், மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தோசையை பேக் பண்ணி அமுச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் சாம்பாரையும் சட்னியும் போட்டு சாப்பிடவே முடியல. அண்ட் எனக்கு அந்த ஃபுட்டில் எனக்கு பெங்களூர் ஃபுட்டில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. டிராஃபிக் மட்டும் பிடிக்கலன்னு சொன்னல, எனக்கு ஃபுட்டும் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது.
பட் ஏன்னா அதில் எப்போவுமே ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இதுதான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்த ஷாம்பூ. எனக்கு எப்படி யூஸ் பண்ணோன்னே ஹானஸ்ட்டாக தெரியாது. சரி வாங்கிட்டோமேன்னு சொல்லிவிட்டு யூடியூப்லலாம் போய் சர்ச் பண்ணி போட்டு எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணேன். இப்போது வாய்ஸ் ஓவர் கொடுக்குற டைமில் 1 டே ஆகிடுச்சு. அப்போவும் முடியல, எந்த சேஞ்சுமே தெரில. சரி 200 வேஸ்ட் பண்ணிட்டோம், அப்படி தான் அதான் உண்மை அப்படின்னு சொல்லி நினச்சேன் நான். ஒன்றும் பெருசாக எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரில. என்னோடய ஹேரே வந்து சாஃப்டாக தான் இருக்கும். அண்டு இதுதான் வந்து இன்றைக்கி காஸ்ட்யூம். ஓகே, இதை 4-5 டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன். இருந்தாலும் இன்றைக்கி இது தான் போட்டிருக்கேன். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். பட் ஆனால் வந்து அப்போ வந்து பேசலான்னு சொல்லி தான் எடுத்திருந்தேன். ஆனால் வந்து ஒரு கோர்வையாக அது வரல. அதனால தான் இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். நான் கொண்டு போன ஜுவல்லரிலாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் எதுவுமே போடல. சிம்பிளாக மேக்கப் பண்ணி ரெடி ஆகிட்டு லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகி இப்படி தான் நான் வந்து ஆக்சுவலி போயிருந்தேன். ஃப்ரீ ஹேர் விட்டுருந்தேன். இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு எனக்கு அந்த கம்ஃபர்ட் தான் முக்கியம். ரிப்பீட் பண்ணுறதே எனக்கு பிரச்சனையே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆட்டோவில் புக் பண்ணி கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. காரில் போகிறத விட ஆட்டோவில் போகும்போது குட்டீஸ் நிறையவே நல்லா வேடிக்கை பார்த்தாங்க. ஏன்னா காரில் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிறதுனால அவங்களால பார்க்க முடியல. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வெட்டிங் அட்டெண்ட் பண்ணுறது. ஏன்னா அவங்க வந்து ஒரு கன்னடா பிராமின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட ரிச்சுவல்ஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ரிட்டன் கிஃப்டாக ரொம்ப க்யூட்டாக ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது நம்ம ஊரில் ஏதோ ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு கீ செயின் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. பட் ஆனால் ஓகேன்னு வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டேன். ஆனால் நான் அன்றைக்கி ஃப்ரீ ஹேரில் போயிருந்தனால பூ வைக்க முடியல. பட் பயங்கர ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே நாங்கள் பேக்கில் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். மாப்பிள்ளையே இறங்கி வந்தார். கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தோம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இட் வாஸ் வே டூ லாங். பொண்ணுக்கு வந்து நல்ல மேக்கப் போட்டிருந்தாங்க. சரி அவங்க அம்மா என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, பொண்ணு என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி மேக்கப் போட்டிருக்காங்கன்னு சொல்லி தான் எல்லார் மாதிரியும் நானும் பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய குட்டீஸ்க்கு 2 ஹார்ஸ் மேலே ஆனனால அங்கே இருக்க முடியல அவங்களால. அதனால் நான் வந்து ரூமுக்கு ரிட்டன் ஆகிட்டு நான் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. நான் வந்து சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த ஊர்லேருந்து போயிட்டு அங்கே போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா யாருக்குமே தான் பிடிக்காது. பட் ஓகே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட சிஇஓ வீட்டுக்கு நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே போய் விசிட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், அப்படியே கிளம்புற மாதிரி தான் ஐடியா. கேபில் தான் போகலான்னு இருந்தேன். பட் மெட்ரோவில் என்னோடய குட்டீஸை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றனால சரின்னு மெட்ரோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணி ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் போய் அங்கேருந்து ஒரு 1/2 hour மெட்ரோ ட்ராவல் பண்ணி வந்தேன். என்னோடய குட்டீஸ் வந்து என்ஜாய் பண்ணணும், அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல. பட் ஸ்டில் சும்மா காமிச்சிட்டு இருந்தேன். எப்போவாவது போகிற மாதிரி இல்லை. எனக்கு என்னமோ எப்போவுமே இங்கே மாதிரி போயிட்டுருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ்க்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷனுக்காக அடிக்கடி நான் போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் எனக்கு இப்போலாம் எப்படி இருக்குன்னா எந்த எக்ஸைட்மெண்ட்டுமே எதை பார்த்தாலும் வரமாட்டேங்குது. ஆனால் அந்த ஒரு மயக்கத்தில் தான் இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு காமிக்கணும்னு எனக்கு ஒரு புது எக்ஸைட்மெண்ட் வந்துருச்சு. ஓகே இதை அவங்களுக்கு காமிக்கணும், மால் அவங்களுக்கு. எனக்கு மாலெல்லாம் ரொம்ப போர் அடிச்சிருச்சு. எல்லா மாலுக்கும் நிறைய மால்ஸ்க்கு போயிருக்கேன். அதனால் ஆனால் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா குட்டீஸை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அவன் வந்து ரீசனாக இருக்கான். ஸோ ட்ரெயினில் போகிறது கூட நமக்குலாம் எக்ஸைட்மெண்ட்டாக எனக்கு இல்லை. ஆனால் அவனுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீ ட்ரெயினில் போகிற, ஃபஸ்ட் டைம் நீ மெட்ரோவில் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே எல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். அண்ட் அவ்வளோதான், இப்படி தான் என்னோடய டே போச்சு. இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே நாங்கள் கிளம்பி ஊருக்கும் வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரில. பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். பட் இது எனக்கு ஒரு நல்ல மெமரிஸாக இருந்தது. தேங்க்யூ, பாய்.